ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லோரும் ஸ்கிப் பண்ணக்கூடிய டாபிக் கேலண்டர் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் பேங்கிங், எஸ்எஸ்சிலாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அஸ்பிரண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்ம இந்த டாப்பிக்லேயும் மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம லீட் எடுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேலண்டர்னால் நம்மளுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். 1 வீக் 7 days. 1 நார்மல் இயர் பார்த்தோம்னா 365 days. அதை எப்படி எழுதுறான்னா 52 weeks ப்ளஸ் 1 day. அந்த 1 day தான் ஆட் டே, எக்ஸ்ட்ரா டேயாக வருது. இதுவே 1 லீப் இயர் அப்படின்னா 366 days வரும். ஸோ 52 weeks ப்ளஸ் 2 days. அந்த 2 day தான் ஆட் டே. இப்போ ஒரு நார்மல் இயரா லீப் இயரா அப்படின்னு ஒரு இயரை கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் 2 digit. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 19 வந்து நாட் டிவைடட் பை 4. ஸோ இது வந்து நார்மல் இயர். அதுவே 2020 எடுத்துக்கோங்க. 20ன்றது டிவைடட் பை 4. ஸோ இது லீப் இயர். இது நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. நார்மலாக 100 yearsல எத்தனை லீப் இயர், எத்தனை நார்மல் இயர்னு பார்த்தோம்னா 24 லீப் இயர் இருக்கும், 76 நார்மல் இயர் இருக்கும். இப்போ அந்த 100 yearல எத்தனை 31 அப்படின்ற டேட் வருது அப்படின்னு பார்க்க சொன்னால் நம்ம பார்த்துடலாம். ஜனவரி, மார்ச் அப்படி எடுத்து பார்த்துடலாம். அதே மாதிரி 30 எத்தனை தடவை அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஈஸியாக ஏப்ரல், ஜூன் அப்படி எடுத்து பார்த்துடலாம். இதுவே 29th கேட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே முன்னாடி கேட்டிருக்காங்க. டஃபஸ்ட் பேட்சில் இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி கேட்பாங்க. 29th அப்படின்ற டே, 29th டேட்டு ஒரு 100 yearsக்குள்ளே எத்தனை தடவை வரும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு நார்மல் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் இயருக்கு 11 times 29 வரும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு லீப் இயரில் தான் பிப்ரவரியில் 29 வரும், நார்மல் இயரில் வராது. ஸோ 11 times 29 வந்துடும் எல்லா மந்த்லேயுமே. அதுவே ஒரு லீப் இயரில் 12 times எல்லா மந்த்லேயுமே 29 வந்துடும், பிப்ரவரி சேர்த்து வர்றதுனால. இப்போ அது அப்படி 100 yearsக்கு நம்ம எத்தனை வருது அப்படின்னு பார்ப்போம். 24 லீப் இயருக்கு 12 times. அதே நார்மல் இயருக்கு 11 times. ஸோ இந்த 24 into 12ன்னு பார்த்தோம்னா 288. 76 into 11 பார்த்தோம்னா 836. ஸோ ஓவராலாக 1124 times 29th அப்படின்ற டேட்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது. இது 100 yearsக்கு. நெக்ஸ்ட்டு 100 yearsல எத்தனை ஆடு டேஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 100 yearsை நம்ம எப்படி பிரித்தோம்? 76 நார்மல் இயர், 24 லீப் இயர். ஒரு நார்மல் இயர்னால் 365 days, அதாவது 52 weeks ப்ளஸ் 1 டேன்னு பார்த்தோம். அந்த 1 day தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆடு டே, எக்ஸ்ட்ராவாக வர டே. ஸோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லீப் இயர்னால் 366 days, 52 weeks ப்ளஸ் 2 days. இந்த 2 day தான் நம்மளுக்கு ஆடு டே. ஸோ 24 into 2 டோட்டலாக பார்த்தோம்னா 76, இங்கே 48, மொத்தமாக 124 days. இந்த மாதிரி ஓவரால் வேல்யூ கண்டுபிடிச்சோடனே நம்ம ஆடு டேஸ் கண்டுபிடிக்கிறப்ப 7ஆல் டிவைட் பண்ணணும். 124/7 பார்த்தோம்னா ரிமைண்டர் 5 வருது. ரிமைண்டர் 5 வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடு டேஸ் இன் 100 yearsன்னு பார்த்தோம்னா 5 days. இதே மாதிரி 100 years மாதிரியே நம்ம 200, 300, 400க்குன்னு கண்டுபிடிச்சோம்னா 100க்கு 5 வந்த மாதிரி இதுக்கு 3, இதுக்கு 1, இதுக்கு 0 வரும். அதே மாதிரி நம்ம 400 மாதிரி இங்கே 800க்குமே 0, 700க்கும் 1, 600க்கு 3, 500க்கு 5. இதே மாதிரி 5, 3, 1, 0 இப்படி ஃபாலோ ஆகிட்டே வரும். ஸோ இங்கே ஒரு லீப் செஞ்சுரி இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் 135 இப்படி ஃபாலோ ஆகும். இப்போ 2000க்கும் பார்ப்போமே, 2000க்குமே இங்கே 0 தான்,
1900 இந்த செஞ்சுரின்னு பார்த்தோம்னாலும் 1, 1800க்கு 3, 1700 இதுக்கு 5. இதே மாதிரி தான் 2000 மாதிரியே தான் அடுத்த லீப் செஞ்சுரி வர்றப்போ இப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ 5310 இந்த நம்பரை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டேஸ்க்கும் கோடு இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். 0, 1, 2, 3, 4, 5, 6 6 வரைக்கும் தான். ஏன்னா 7 தான் 0 ஆயிடுச்சு. 0க்கு சண்டே, 1க்கு மண்டே, 2க்கு டியூஸ்டே, இதுக்கு வெனஸ்டே, 4க்கு தேர்ஸ்டே, இதுக்கு ஃப்ரைடே, 6க்கு சாட்டர்டே. இந்த கோடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 17th August 1947? ஸோ அவங்க கேட்குறது 17th August 1947. இப்படி உங்களுக்கு ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அதுக்கு 1 இயர் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1946. ஸோ அந்த 1946 நான் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன்னா 1900, அப்புறம் இந்த 46 அப்படியே 46ன்னு போடுறேன். இந்த 46ஐயும் நம்ம எத்தனை லீப் இயர் இருக்குது, எத்தனை நார்மல் இயர் இருக்குதுன்னு பார்ப்போம். 46 டிவைடட் பை 4. ஸோ 11 4s are 44ன்னு வரும். மிச்சம் ரிமைண்டர் 2ன்னு இருக்கும். ஸோ 11 லீப் இயர் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்குது. அப்போ 46ல் 11 போச்சுன்னா மிச்சம் 35. ஸோ 11 லீப் இயரு, 35 நார்மல் இயர். ஸோ லீப் இயர்ன்றதுனால எக்ஸ்ட்ரா 2 ஆட் டேஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம். 366 டேஸ்ன்றதுனால. இது நார்மல் இயர்ன்றதுனால 365 டேஸ், அதாவது 52 வீக்ஸ் 1 டேன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த 11 2s are 22. இங்கே 35 × 1, ஸோ இங்கே 35 வரும். இந்த 1900க்கு நம்ம கோட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒவ்வொரு செஞ்சுரிக்கும் என்னென்ன கோட் அப்படின்னு. அப்போ 1900க்கு 1900 செஞ்சுரிக்கு கோட் என்ன அப்படின்னா 1 வரும். 5310 நம்ம பார்த்தோம். அதில் 2000 அப்படின்றதுக்கு நம்மளுக்கு 0ன்னு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது 5310, 1க்கு 1900. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 122 35. இப்போ வந்து நம்ம 1900 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1946 வரைக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது அந்த 1947th இயரில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். அதுக்கு எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு ஜனவரி 1947 ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் அந்த 17 டேஸ் இருக்குது. ஸோ 17 போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜனவரிக்கு பார்த்தோம்னா 31 டேஸு. ஸோ 28 போக மீதி 3. பிப்ரவரிக்கு இது வந்து 1947ன்றது லீப் இயர் கிடையாது. ஸோ 0. லீப் இயர்னால் எக்ஸ்ட்ரா 1ன்னு வரும், 29 வரும், 1ன்னு வரும். இது வந்து நான் லீப் இயர். ஸோ 0. மார்ச்சுக்கு நம்ம என்ன கோடு பார்த்தோம்? 3. ஏப்ரலுக்கு 2. மேக்கு 3. ஜூனுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2. ஜூலைக்கு 3. அதுக்கப்புறம் இதுக்கு 17. ஸோ இது நம்ம இந்த டேஸ் 3 இந்த எல்லா டேஸ் மட்டுமே, இந்த ஆட் டேஸ் ஆஃப் த மந்த்துக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 33 வருது. ஸோ நம்மளுக்கு மந்த்தை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியாச்சு, டே வரைக்கும் கொண்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. செஞ்சுரிக்கும் பார்த்தாச்சு, இயருக்கும் பார்த்தோம். ஸோ டோட்டல் நமக்கு கிடைச்ச வேல்யூ 33 1 22 35. இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணோம்னா 11 91 டோட்டல். ஸோ டோட்டலாக 91 வருது. இப்போ என்ன டேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 7 பண்ணணும். 91 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ஸோ 177 21 ஈஸியாக கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வருது? ரிமைண்டர் வர்றது 0. ரிமைண்டர் 0. இதுக்கான கோடு என்ன நம்ம பார்த்தோம்? சண்டே. 0 1 2 3 4 5 சண்டே மண்டே டியூஸ்டே நான் எழுதுனேன். 0க்கான கோடுக்கு ஆன்சர் என்னது நம்மளுக்கு? சண்டே. ஸோ ஆப்ஷன் டி. இது 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின்.
அடுத்து ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஹவு மெனி லீப் இயர்ஸ் ஆர் தேர் இன் எ பீரியட் ஆஃப் 100 இயர்ஸ்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 100 இயர்ஸில் 24 லீப் இயர், 76 நான் லீப் இயர் ஆல்ரெடி பார்த்தது. ஸோ 24 ஆன்சர். இதுக்கு டேரெக்டாக 24. இது குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், அமித் சன் வாஸ் born on 10th January 2012. On what day of the week was he born? ஸோ 10th January 2012 என்ன டேன்னு கேட்குறாங்க. 10th January 2012. ஸோ நம்ம இதோட ஒன்று கம்மியாக தான் எடுக்கணும். இயர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 2011 எடுத்துக்கோங்க. அந்த செஞ்சுரி பிரிக்கிறப்ப 2000 மிச்சம் 11 இயர்ஸு. அந்த 11ல் எத்தனை லீப் இயர்னு பார்க்கணும். 2 4s are 8. ஸோ அடுத்து 2012ன்ற மாதிரி போயிடும். 2 லீப் இயர் இருக்குது, மிச்சம் 9 நான் லீப் இயர் நார்மல் இயர் இருக்குது. இந்த 2000 செஞ்சுரிக்கு கோடு 5310ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு 0ன்றது தான் கோடு. அப்புறம் இந்த 2ன்றது நம்மளுக்கு லீப் இயர். லீப் இயருக்கு இன்ட்டு 2 பண்ணணும். ஏன்னா 366 டேஸு 52 வீக்ஸு ப்ளஸ் 2 ஆட் டேஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு 4. 0 கண்டுபிடிச்சாச்சு, 4 கண்டுபிடிச்சாச்சு. இது நார்மல் இயர். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், 9. ஸோ நம்ம வந்து 2011 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2012 அந்த இயர்க்குள்ளே நுழையிறோம். அதில் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 10th January. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு மந்த்தே கொடுத்துட்டாங்க 10th. அடுத்து நம்ம எந்த மந்த்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக 10ம் கிடச்சிருச்சு. இப்போ அந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 10 + 0 தேவையில்லை. 0 + 4 + 9, 9 4 13, 23ன்னு வருது. இந்த 23ஐ டிவைடட் பை 7. ஸோ 3 7s are 21, ரிமைண்டர் 2ன்னு வருது. ரிமைண்டர் 2. நம்ம கோடு படி 0 1 2. 0க்கு சண்டே, மண்டே, 2க்கு டியூஸ்டே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டியூஸ்டே. இது குரூப் டி 2022ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1st January 2018 வாஸ் மண்டே. விச் டே ஆஃப் த வீக் வாஸ் 1st January 2010ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் மந்த்து சேம் டே தான், இயர் மட்டும்தான் வேரி ஆகுது. இந்த மாதிரி சம்க்கெலாம் 1st January 2018 சேம் டே தான் வரப்போகுது. நம்ம இயர் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிட்டு வர வேண்டியதான் 2010 வரைக்கும். 2017, 16, 15, 14, 13, 12, 11, 10th. 1st January 2010 வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. பொதுவாக ஒரு இயரில் ஒரு டேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் அதை விட ஒரு நாள் கம்மியாக இருக்கும். அப்படி தான் எல்லாமே டேட் ஃபாலோ ஆகும். அதுவே லீப் இயர்னால் 2 days மைனஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். 2018 17 போகிறப்ப இந்த இடத்துல -1 தான், ஒரு டே தான் கம்மியாக இருக்கும். அதுவே 2017 16 போகிறப்ப 2 டே கம்மியாகும். ஏன் அப்படின்னா இங்கே ஜனவரியிலேருந்து அதுக்கு முந்தின ஜனவரி ஃபாலோ ஆகும்போது 2016 உள்ள பிப்ரவரியும் கிராஸ் ஆகும். அங்கே எக்ஸ்ட்ரா February 29 வரும். அதனால -2. இங்கே -1 தான், இங்கே -1 தான், இங்கேயும் -1 தான். இந்த இடத்துல 2012 February இருக்குது. இங்கே ஜனவரியிலேருந்து அப்படியே பின்னாடி ஜனவரி கால்குலேட் பண்ணுறப்ப February 29 இங்கேயும் வரும். ஸோ இங்கே -2, இங்கே -1, இங்கேயும் -1. டோட்டலாக 3 4 5 6 7 8 9 10 10 டேஸ் வருது. இந்த 10 ஆட் டேஸை டிவைடட் பை 7 பண்ணுறேன். ஸோ 177, ரிமைண்டர் நம்மளுக்கு 3ன்னு வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது மண்டே -3. ஆன்சர் பார்த்தோம்னா மண்டேலேருந்து 3 கழிச்சோம்னா ஃப்ரைடே. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Railgoal channel.